மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் காணாமல் போய் இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அதில் பயணித்த 239 பேரின் உறவினர்கள் இன்று வரை கண்ணீர் மல்க அவர்களுக்காக காத்திருக்கிறார்கள். இது குறித்த தொகுப்பை வழங்குகிறார் மலேசிய செய்தியாளர் மோகனா அருட்ஜோதி. மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான MH370 விமானம் காணாமல் போய் இன்றோடு 2 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதனை முன்னிட்டு மலேசிய நாடாளுமன்றத்தில் இன்று மௌன அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. கடந்த 2014ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி பின்னிரவு 12:40 மணிக்கு கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து பெய்ஜிங் நோக்கி புறப்பட்ட MH370 விமானம் பின் ராடார் கருவியிலிருந்து மாயமானது. அன்று தொடங்கி இன்று வரை இந்த விமானத்தை தேடும் பணிகள் தொடர்ந்து நீடித்து வருகிறதே அன்றி இவ்விமானத்திற்கும் அதில் பயணம் செய்த 239 பயணிகளுக்கும் என்ன ஆனது என்பது ஒரு தொடர் மர்மமாகவே நீடித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு MH370 விமானத்தில் பயணம் செய்த அனைவரும் இறந்து விட்டதாக மலேசிய அரசாங்கம் அறிவித்துவிட்டது. எனினும் இவ்விமான பயணிகளின் உறவினர்களுள் பெரும்பாலோர் இன்னமும் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர். அவர்களுள் ஒருவர்தான் MH370 விமானத்தில் பயணித்த புஷ்பநாதனின் தந்தை சுப்பிரமணியம். பல சொல்றாங்க, பல கதைங்க சொல்றாங்க. ஒரே பிள்ளை வளர்த்து உருவாக்கி விட்டு இப்படி ஒரு நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப மனவேதனையாக இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். இதனிடையே இதுவரை பாதிக்கப்பட்ட 12 பயணிகளின் குடும்பத்தினர் இழப்பீடு மற்றும் உண்மை நிலவரம் கோரி மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்துள்ளனர். 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் 239 பேரின் குடும்பங்கள் தங்கள் உறவுகளுக்கு என்ன ஆனது என்று தெரியாமல் கண்ணீரோடு காத்திருக்கின்றனர். இந்த விமானத்திற்கு என்ன ஆனது என்பது குறித்த ஆதாரம் மட்டுமே இவர்களின் துயரத்திற்கு ஆறுதலாய் அமையும். புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் மலேசியா ஒத்துழைப்போடு கோலாலம்பூரிலிருந்து மோகனா அருட்ஜோதி.